श्रीमाहन् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृत्यपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं दयाभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तश्रीरङ्गपृथ्वीशरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। சுவாமி தேசிகனுடைய பாதுகாசத்துல பிரபாவ பద్ధதியில இன்னைய தினத்துல 71வது ஸ்லோகம் அதுல இருந்து பார்க்க இருக்கிறோம். பிரபாவ பద్ధதியில 40வது ஸ்லோகம் வரைக்கும் ஏற்கனவே பார்ப்போம். भरताश्वसनेषु पादशब्दं वसुधाश्रोत समुद्भवो मुनीन्द्रः पठति त्वयि पादुके ततस्त्वं नियतं रामपदात् अभिन्न भूमा. ராமனுடைய திருவடியும் பாதுகையும் வேற இல்லை. இதுதான் நாம சொல்லல, மகர்ஷியே சொல்லிட்டு போயிட்டு வால்மீகி மகர்ஷியே சொல்றேன். भरतशिरसा धृत्वा सन्यासं पादुके कृतः अब्रवीत् दुःखसन्तप्तः सर्वं प्रकृतिमण्डलम् छत्रं धारयत क्षिप्रम् आर्यपादा विमौमतौ. அங்க இருக்கிறது பாதுகை தான். பாதுகையா இருந்தா கூட ஆரியபாதா விமௌமதவுன்னு அவனுடைய திருவடியே என்று சொல்லுவதனால திருவடிக்கும் பாதுகைக்கும் பெரிய வேறுபாடு ஒண்ணும் இல்லை. ஆகையால இது பாதுகை சில சமயத்துல அயோத்தியில ரட்சணம் பண்ணிட்டு, அதுவே அந்த திருவடி மாத்திரமே பெருமாளுடைய காட்டெல்லாம் பெருமாள் திருவடியோடு தான் நடந்து போனேன். அப்படி எழுந்ததுனால காடுகள் எல்லாம் ரட்சணம் பண்ணிட்டு, இப்போ அந்த திருவடிக்கும் பாதுகைக்கும் ஒன்றும் அதிக பேதம் இல்லைன்னு சொல்லி சொன்னார். அதை நாம பார்த்தோம் ஏற்கனவே. இன்னைக்கு 71வது ஸ்லோகம், இதுல 41வது ஸ்லோகம். இதுல மகுடேஷு நிவிஷ்ய திக்பதீனாம் பதமேவம் பிரதிபத்ய தைத்யஹந்துः பரிரக்ஷசி பாதுகே பதம் த்வம் क्वनुभिद्येत गरीयसां प्रभावः. மகான்களுடைய நடவடிக்கைகளையும் பாதுகையினுடைய ஒரு செயல்பாட்டையும் அதை சேர்த்து அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. மகுடேஷு நிவிஷ்ய திக்பதீனாம் पदमेव प्रतिपद्य दैत्यहन्तुः. हे पादुके, पादुका देविये, திக்பதீனாம் மகுடேஷு எல்லாரும் ரங்கநாதனை சேவிக்கிறார். அப்படி மொத்த பேரும் ரங்கநாதனை சேவிக்கச்சு அந்த அஷ்ட திக்பாலர்கள் இந்திரன், அக்னி, யமன், வருணன், வாயு முதலானவர்கள்லாம் கிளம்பு. அத்தனை 8 திக்பாலகர்களும் சேவிக்கச்சே அவளுடைய சிரத்துல பாதுகா தேவி அந்த தங்கி இருக்க க்ஷணம் இருந்திருக்காங்க. அப்போ அவளுடைய சிரஸ்ல தங்கி இருந்தது. அதுக்கப்புறமா பெருமாளுடைய திருவடியிலையும் அவ போய் இருந்திருக்கா. இப்போ பாதுகா தேவி பதம் ரக்ஷசின்னு சொல்லி சொல்றாங்க. பதம் ரக்ஷசின்னு சொல்லச்சு பதம்ன்றதுனால திருவடின்னு அர்த்தம். திருவடிக்கு கீழே இருந்துட்டு ரட்சிக்கிறாய்ன்னு அர்த்தம். இவளுக்கெல்லாம் இந்திராதிகளுடைய பதங்கள், பதம்ன்றது ஸ்தானம்,
அந்த ஸ்தானத்தை மேல இருந்து ரட்சிக்கிறான். அதாவது உன்னுடைய பரமோத்தேசம் பாதுகா தேவியினுடைய உத்தேசம் என்னன்னு கேட்டா, தன்னை அணுகினவர்களை தன்னை அண்டினவர்களை ரட்சிக்கணும்ன்றதுதான் பாதுகா தேவியினுடைய அபிப்பிராயம். யார் யாரு எப்படி எப்படி ரட்சிக்கணுமோ அப்படி ரட்சிக்கிறான்னு அர்த்தம். அதுல வந்து தேவதைகளுக்கெல்லாம் அவ சிரஸ்ல இருந்து தேவதைகளுடைய ஸ்தானத்தையும் எல்லாத்தையும் ரட்சிக்கிறார் பாதுகா தேவி. அதே பாதுகா தேவி தான் பெருமாளுடைய திருவடியை ரட்சணம் பண்ணது. அந்த திருவடிக்கு கீழே இருந்து அந்த ரட்சணம் பண்றான்றத சொல்ற. இப்போ இங்க மேல இருக்கிறது கீழே இருக்கிறதுன்றது ஒரு விஷயமே இல்லை. அந்த ரட்சணம் பண்றதுன்றதுதான் ஒரு விஷயம். அந்த ரட்சணம் பண்ற மகான்கள் மேல இருக்கிறது கீழே இருக்கிறத பார்க்கவே மாட்டாங்க. கண்ணன் கூட சாரதியா இருந்து அர்ஜுனன் உள்ள மேல இருக்கான், பெயர் தட்டுலதான் கண்ணன் இருந்துருக்கு. இப்ப தான் சாரதியா போறது இதனை குறைவா நினைச்சுக்கிறேன்னா நினைக்கவே இல்லை. அதாவது ஆசிரித ரட்சணம்ன்ற ஒரு நிலைப்பாடு வந்துட்டோம்னாக்க அங்க மேல இருக்கிறது கீழே இருக்கிறதுன்றது எதுவுமே இல்லை. திரௌபதிக்காக கண்ணன் என்ன ஒண்ணுவெல்லாம் பண்ணிருக்கேன். இதே தூர்வாசல் இடத்துல வரைச்சு திரௌபதிய பரீட்சை பண்ணணும்ட்டு தூர்வாசல் வரையற அங்கிருந்து காட்டிலே 5 பேர் இருக்கச்சு. இவள்கிட்ட ஒரு அக்ஷய பாத்திரம் இருக்கு. அந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுத்து அவ எங்க போனாலும் பட்னி இல்லாத அந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சுட்டு இருக்கேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அந்த ஒரு முறை எல்லாருக்கும் சாதம்லாம் போட்டாகி போச்சு. அந்த பாத்திரத்தை அலம்பி வச்சாச்சுன்னாக்க மறுபடியும் அடுத்த வேலைக்கு தான் அதுல இருந்து பிரசாதமோ என்ன வேணுமோ அது வரும். அது வரைக்கும் ஒன்றும் வராதுன்றது அந்த பாத்திரத்துல ஒரு விசேஷம். அதனால அதுக்கு முன்ன வரைக்கும் அலம்பி கவுக்கிறதுக்கு முன்ன எவ்வளவு வேணும், எத்தனை பேருக்கு வேணா சாதம் போடும், எவ்வளவு வேணா பண்ணும், அது மாதிரி இருக்குது. இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு தூர்வாசல் வரைச்சு என்ன ஆச்சு, இவ எல்லாரும் சாட்டாச்சு. இன்னைக்கு அதிர்ச்சி வரப்போறாளான்னு தெரியாது. சாதாரணமா சொல்லச்சு ஆன்மீகத்துல சொல்லிருக்கு, கோதோஹனமாத்திர காலம் பிரதீட்சன்னு சொல்லிருக்கு. பெருமாள் திருவாராசனம் பண்ணிட்டு வைஷ்ணவம் பண்ணிட்டு வாசல்ல வந்து ஒரு மாடு பால் கறக்கிறதுக்கு எவ்வளவு நாழி ஆகுமோ அவ்வளவு நாழி காத்துட்டு இருக்கணுமா. யாரானா அதிர்ச்சி வரலான்னு எதிர்நோக்கி இருக்கணுமா. அதுக்கப்புறமா வந்த பிற்பாடு அதிர்ச்சிகள் அப்படி வந்தாள்னாக்கா, அந்த சமயத்துல அதிர்ச்சி வந்தாள்னாக்கா அவள் ஆயிடுச்சுன்னா அவளையும் போஜனம் பண்ணி வச்சு தானும் சாப்பிடணும். அப்படி யாரும் அதிர்ச்சி வரலன்னாக்கா அப்புறம் இவ மாத்திரம் போய் சாப்பிடுறதுன்றது இது வந்து ஆன்மீக கிரந்தத்துல ஒவ்வொரு கிரகத்தனும் செய்ய வேண்டிய விஷயமான சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்கச்சே இவள் என்ன பண்ண, இப்போ இந்த அதிர்ச்சி பிரதீட்சை எல்லாம் முடிஞ்சு போய் இவ சாட்ட பிற்பாடு இது தூர்வாசல் பிரதீட்சை, அதாவது அதை பரீட்சைக்கிறதுக்காக வந்திருக்கேன். இவருக்கு எப்படி சாதம் போடுறது தெரியலையே, அந்த காலம் இல்லையே இன்னும் சொல்லச்சே. அப்ப கண்ணன் எழுந்தருளி அந்த திரௌபதியினுடைய சங்கட்டத்தை தீர்த்து வச்சேர்னு மகாபாரதத்துல ஒரு விருத்தாந்தம் வருது. ஆகையால ஆசிரிதாளுக்காக என்ன வேணா பண்றார், எங்கேருந்து வேணா பண்றார், எப்படி வேணா பண்றார் என்பதாக ரட்சணம். அந்த ரட்சணம் வந்து பாதுகா தேவி எப்படி வேணா தன்னையும் தாழ்த்தி கொண்டு ரட்சணம் பண்றா. ஆகையால அந்த ரட்சிக்கிறதுன்றது ஒண்ணுதான் நோக்கே தவிர மகான்களுக்கெல்லாம் தான் கீழே இருக்கோம் மேல இருக்கோன்றதெல்லாம் நோக்கம் கிடையாது. அதை ஒரு பொருட்படுத்தவே மாட்டா என்பதுதான் சத்தியமான விஷயம். அதுதான் இந்த இடத்துலயும் சொல்ற. பாதுகா தேவி அவள் ஒரு பெரிய மகானுபாவன். அவளுடைய குணங்கள்லாம் ரொம்ப மிக உயர்ந்தது. அப்படி இருந்துட்டு இருக்கிற பாதுகா தேவி தான் கீழே இருக்கோம் மேல இருக்கோன்றத பத்தி பாக்குறாளன்னா, திருவடியை ரட்சணம் பண்ணச்சே கீழேதான் இருந்து ரட்சணம் பண்ணணும். மீதி பேர் இந்திராதிகளை ரட்சணம் பண்ணச்சே தான் மேல இருந்துதான் ரட்சணம் பண்ணணும். அப்ப ரட்சணம் பண்ற விதமான வேறுபடியா இருக்கலாம், வேற வேற மாதிரி இருக்கலாமே தவிர ரட்சணம்ன்ற காரியம் இருந்துருக்க அது ஒன்னாதான் இருந்துருக்கு. ஆகையால பெரியவாள்லாம் ஒரு
ஒரு நல்ல காரியம் பண்ணச்சு தான் கீழே இருக்கோம் மேல இருக்கோன்றத பத்தி எப்படி நினைக்க மாட்டாளோ அந்த மாதிரி பாதுகா தேவியும் தன்னுடைய ஸ்தானத்தை பத்தி நினைக்காமல் அந்த ஒரு திருவடிக்கு கீழே இருந்து திருவடியை ரட்சணம் பண்றா. இந்திராதிகளுடைய சிரத்துக்கு மேல மகுட்டத்துக்கு மேல இருந்து அவளை ரட்சணம் பண்றா என்று சொல்றார். பெருமாளுக்கு சர்வரட்சகன்னு ஒரு பேர். சர்வரட்சகன்னா எல்லாரையும் ரட்சிப்பவர்னு அர்த்தம். அந்த சர்வரட்சகனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுக்கு சர்வவித ரட்சகான்னு ஒரு பேர். எல்லா சர்வ பிரகார ரட்சகன்னு சொல்ற எல்லா பிரகாரமாகவும் ரட்சணம் பண்றவர். ஒருத்தருக்கே பல நிலையில பல விதமான ரட்சணம் பண்றவர் அப்படின்னு ஒரு சர்வ பிரகார ரட்சணம்னு ஒண்ணு. ஒவ்வொருத்தருக்கு ஏற்றபடி ரட்சணம் பண்றவராக இருப்பாருன்னு அதுவும் ஒண்ணு. இப்போ மனுஷானம் அன்னம் போஜ்யம்னு சொல்லிருக்கு. மனுஷர்களுக்கு அன்னம், அதாவது இந்த ஆகார சாதம் இருக்க, இது நமக்கு ஆகாரமாக இருந்துருக்கு. இந்த லோகத்துல எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். நம்மத்துல ஒரு பசுமாடு இருக்கு. இந்த பசுமாட்டுக்கு அழகத்து சாதம் போட்டாக்கா அது பசுமாடுக்கு வயிறு கொண்டு போறாது. அப்ப அந்த பசுமாடுக்கு வெக்கலோ அல்லது புல்லோ இதெல்லாம் வாங்கி போட்டாதான் அதுக்கு ஆகாரம் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஜந்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆகாரம். அப்ப அந்த ஒவ்வொரு வஸ்து ஒவ்வொரு ஜந்துவையும் ரட்சணம் பண்ணச்சே அவளுடைய அபேட்சை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரட்சணம் பண்றதுதான் சர்வ பிரகார ரட்சகத்துவம்ன்றது. பாதுகா தேவியும் சர்வ பிரகாரமாகவும் ரட்சணம் பண்றா. அந்த சர்வ பிரகார ரட்சணத்துல வரச்சு தன்னுடைய நிலையை பார்க்கறது இல்ல, மேல இருக்கிறதா கீழே இருக்கிறதான்றது பார்க்கறது இல்ல. இப்படி மகானுபாவர்களாக எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படி ஒரு பெரிய மகத்தான குணத்தோட இருந்திருக்கிற பாதுகா தேவியும் நடந்து காண்பிக்கிறான். இப்படி இப்படி நாம நடக்கணும்ன்றத தான் அனுஷ்டிச்சு காண்பிக்கிறான். ஆகையால மகுடேஷு நிவிஷ்யதி பதீனாம் பதமேவம் பிரதிபத்ய தைத்யஹந்துஹு. தைத்யஹந்துஹு பதம் ஏவம் பிரதிபத்ய தைத்யஹந்துஹு. அசுரர்கள் எல்லாம் அழைத்தவராக இருந்திருக்கிற அந்த ரங்கநாதனுடைய திருவடியை அவருக்கு கீழே இருந்து பரிரக்ஷதி பாதுகே பதந்தும் கொனுபித்யேதகரீயதாம் பிரபாவஹா. இது மேல இருக்கிறது கீழே இருக்கிறத பத்தி பெரியவாள்லாம் பார்ப்பாளா என்று சொல்றார். தேசிகனுடைய ஒரு சரித்திரத்துல ஒரு விஷயம் வரும். அதாவது ஏதோ ஒரு ஊருக்கு போனா அந்த ஊர்ல கொஞ்ச நாள் சுவாமி எழுந்திருந்தார். கட்சி அந்த விதேசத்துல எல்லாரும் அவரிடத்துல ரொம்ப கௌரவமா இருந்தாலாம். அப்படி கௌரவமா இருக்கச்சு வெளியூர்ல இருந்து வேற ஒருத்தர் வந்து அவர் தேசிகரிடத்துலயும் ரொம்ப பக்தியோட இருக்கிறவர். அப்ப தேசிகரிடத்துல பக்தியோட சுவாமியின் இடத்துல பக்தியோட இருக்கிறதுனால சுவாமியின் இடத்துல கோவில்ல போகச்சு தீர்த்தம் கொடுக்கச்சு. அவர் சுவாமி என்ன சாச்சேர்னா தேசிக என்ன சாச்சேர்னா நீர் முன்ன நின்றுக்கும் பரம பாகவதரா இருக்க, நீர் முதல்ல தீர்த்தம் வாங்கிட்டோம்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்லிட்டு எனக்கு முதல்ல எல்லாம் வேண்டாம், சுவாமிக்கு எப்ப கொடுக்குறாளோ அவருக்கு அப்புறமா எனக்கு கொடுத்தா போறோம் அப்படின்னு அவர் சொல்லி சொன்னாராம். அவர் என்ன நினைச்சிருந்தாருனாக்க அந்த ஊர்ல தேசிக நடத்து கௌரவம் இருக்கு அப்படின்னால தேசிகனுக்கு தான் சுவாமிக்கு தான் முதல்ல முதல் தீர்த்தம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா ரெண்டாவது தீர்த்தம் தான் வாங்கிக்கலான்னு அவர் நினைச்சிருந்தாரு. சுவாமி என்ன பண்ணாரு, எதிர்பக்கத்துல போய் நிக்கிறே, கடைசியில தீர்த்தம் கொடுக்குறா அவளுக்கு. அந்த கோஷ்டியில பிரதட்சணமா கொடுத்து வந்துட்டு கடைசியில தீர்த்தம் கொடுக்குறா அவருக்கு. அவருக்கும் அப்புறமா அவர் வாங்கிக்கிறேன். அப்போ இதுல இருந்து தெரிஞ்சுட்டு சுவாமி எப்பவும் பிறரை கௌரவிக்கிறதுலதான் அவருக்கு திருவுள்ளமே தவிர எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் தன்னை பெரிய மனுஷனா காமிச்சுக்கிறதுல விருப்பம் இல்லாதவர் என்பது. அத மாதிரி இது மகான்பாவளுடைய ஒரு நிலைப்பாடு. அந்த மாதிரிதான் பாதுகா தேவியும் திருவடியை ரட்சணம் பண்ணச்சு, கீழே இருக்க இந்திராதிகளை ரட்சணம் பண்ணச்சு, அவளுடைய சிரத்துக்கு மேல இருந்து ரட்சணம் பண்றான்றது வாஸ்தவம். மகுடேஷு நிவிஷ்யதி பதீனாம்
पदमेव प्रतिपद्य दैत्यहन्तुः परिरक्षसि पादुके पदं त्वं क्व नु भिद्येत गरीयसां प्रभावः जगताम् अभिरक्षणे त्रयाणाम् अधिकारं मणिपादुके वहन्त्योः युवयोः परिकर्मकोटिलग्नं சரணத்வந்த்வமவைமிரங்கபக்துः. பெருமாளுடைய திருவடியை காட்டிலும் பாதுகைக்கு பிரபாவம் அதிகம்னு இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார். மணிபாதுகே என்று இந்த இடத்துல சொல்றேன். இந்த இடத்துல மணிபாதுகேன்றது இருக்க இந்த ஸ்லோகத்துல த்விவச்சனம். இதே போன பாசகத்துல வரைச்சே பாதுகைன்னு ஏகவச்சனம். ஏன்னா அந்த பாதுகையை குறிச்சு சம்போதனம் சொல்லச்சே துவம்னு சொல்லி பதம் துவம் கொனுபித்யேத கரியசாம் பிரபாவகான்னு சொல்லிட்டு அந்த துவம்னு ஏகவச்சனத்துல பிரயோகம் நீன்னு சொல்லி சொல்ற. இதே இங்க என்ன பண்றேன்னா வஹந்தியோகோ யுவயோகோன்னு சொல்ற. யுவயோகோன்னு சொல்றதுனால நீங்கள் 2 பேர்கள்ன்றதுல அந்த இடத்துல வருது. ஆகையால அந்த சம்போதனத்துல வரைச்சு ஹே மணி பாதுகை ஹே மணி பாதுகை ஹே மணி பாதுகாக அப்படிதான் சொல்லணும். ஹேரமே ஹேரமே ஹேரமா என்ற மாதிரிதான் அந்த ஆகாராந்த ஸ்ரீலிங்கத்துல சம்போதனம் பிரதமையில வரக்கூடியது. அதனால இந்த ஸ்லோகத்துல வர பாதுகைன்னு மணி பாதுகைன்னு சொல்றது விவசனம். 2 பாதுகைகளையும் சேர்ந்து மங்களாசாசனம் பண்ணி 2 பேரையுமா சேர்ந்து கூப்பிடுற ஒரு விஷயம் இது. ஜகதாம் அபிரக்ஷணே த்ரயாணாம் அதிகாரம் மணி பாதுகே வஹந்த்யோஹோ. இந்த லோகம் மொத்தத்தையும் ரட்சிக்கிறதுன்ற ஒரு பெரிய பொறுப்பு இருக்க. அந்த பொறுப்பு உங்க 2 பேருடையும் ஒப்படைக்கப்பட்டதாக இருந்திருக்கு. த்ரயாணாம் ஜெகதாம் அபிரக்ஷணே அதிகாரம் வஹந்த்யோகோ யுவயோகோ. இப்ப நீங்க 2 பேரும் தான், அதாவது 2 பாதுகைகளும் தான் உலகம் மொத்தத்தையும் ரட்சணம் பண்றதுங்க. அந்த அதோட இல்லாத அதுல பூர்ண யோக்கியத்தையோட அந்த லோகம் மொத்தம் ரட்சணம் பண்ணுவதற்கு தேவையான தகுதி அனைத்தும் இருப்பவர்களாக நீங்க இருந்துருக்குங்க. உங்களுக்கு ரங்கபர்த்து சரணத்வந்தம் ரங்கநாதனுடைய திருவடிகள் 2ஐயும் பரிகர்ம கோட்டி லக்னம் என்பதாக சொல்றார். அதாவது உங்களுடைய அலங்கார வஸ்துக்கள் மாதிரி அந்த ரங்கநாதனுடைய திருவடி ஆயிடும்னு அர்த்தம். இப்ப பெருமாளுடைய திருவடியை காட்டிலும் பாதுகாதேவி தான் லோகம் மொத்தத்தையும் ரட்சணம் பண்றார். இன்னும் கேட்டா இப்ப பெருமாளுடைய திருவடி உலகத்தார் எல்லாரையும் ரட்சணம் பண்றதுன்னு எடுத்துட்டோம்னா கூட அந்த திருவடியும் ரட்சணம் பண்றவர்களாக இருந்திருக்கிறோம். இந்த பாதுகா தேவி தான், இந்த பாதுகைகள் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்ப லோக ரட்சணம்ன்றது பாதுகா தேவின்ட்டுதான் இருந்துருக்கு. இப்ப கீழே இருக்கிறது மேல இருக்கிறதுன்னு சொல்லச்சு இதை பத்தி நம்ம விசாரப்படுவானா மகானுபாவாளாக இருந்துருக்கிறவா தான் கீழே இருக்கிறதோ மேல இருக்கிறதையோ அதை பொருட்படுத்த மாட்டா. ரட்சணம்ன்ற ஒரு காரியத்தை தான் அவ பண்ணுவான்னு போன ஸ்லோகத்துல சொல்லி சொன்ன. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருனாக்க அவ மேல இருந்தாலும் கூட 2 திருவடிகளும் பாதுகா தேவிக்கு மேல இருந்தாலும் கூட அவை எல்லாமே அந்த 2 திருவடிகளுமே பாதுகா தேவிக்கு அலங்காரமாக தான் இருக்கே தவிர பாதுகா தேவியை காட்டிலும் குறவுன்னு, அதாவது பாதுகா தேவி காட்டிலும் உயர்ந்ததுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருவடிகளை காட்டிலும் பாதுகா தேவிக்கு ஒரு குறவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. இது எப்படின்னு பார்ப்போமே. ராஜா தல்ல ஒரு கிரீட்டம் வச்சுட்டு இருக்கான். இந்த ராஜா தல்ல கிரீட்டம் வச்சுட்டு இருக்கிறதுனால ராஜாவை காட்டிலும் கிரீட்டம் உயர்வாக ஆயிடுமான்னு ஆகாது. அதே மாதிரி தலையில ஒரு ஆபரணம் நாமும் அணிகிறோம். தலையில ராக்கடி வச்சுக்கிறா, பெண்கள்லாம் ராக்கடி வச்சுக்கிறா, நெத்தி சுட்டி அது இது எத்தனையோ இப்பெல்லாம் ஆதரிக்கமான ஆபரணங்கள்லாம் எத்தனையோ வந்துட்டு தலையில போட்டுக்கிற இது பண்றதுக்கு. அப்ப அந்த தலையில போட்டுன்னு இருக்கிற ஆபரணங்கள்லாம் அதுக்கு கீழே தான் தலை இருக்குன்னு தலையை காட்டலாம் அதுக்கெல்லாம் உயர்வாக ஆயிடுமான்னு ஆகாது.
அந்த மாதிரி பாதுகாதேவி எழுந்தருள் இருக்கா. பாதுகாதேவிக்கு மேல பெருமாளுடைய திருவடி இருக்குன்னா கூட அந்த பாதுகாதேவியினுடைய மகுடத்துக்கு ஒரு அலங்காரமாக இருந்திருக்குன்னு அர்த்தம் இருக்கு. அப்போ அந்த திருவடியே அலங்காரம் பூதமாக போயிட்டுனாக்க அப்போ அந்த திருவடின்றது பாதுகாதேவிக்கு சேஷமாக ஆயிடுறது, பாதுகாதேவி இட்ட வழக்காக ஆயிடுறதுன்னு தான் அர்த்தமாகுது. ஆகையால அந்த திருவடியே கூட அந்த பாதுகைகள் இரண்டுக்கும் ஒரு சேஷபூத்தமாக ஆகி அவ இட்ட வழக்காக ஆயிட்டோம். அப்படின்னால பாதுகாதேவியினுடைய ஏற்றம் அது சர்வலோக ரட்சணத்துல பாதுகாதேவி தான் பூர்ண அதிகாரத்தோட இருந்துருக்கான்றத இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார். இதுல சாதாரணமா பார்த்தோம்னாக்க சில திவ்யதேசங்கள்லாம் ஒவ்வொரு திவ்யதேசங்கள்ல ஒவ்வொரு மாதிரி சேர்ந்தாய்ப்பே அது வேற விஷயம். இப்ப காஞ்சிபுரத்துலாம் தாயார் புறப்பாடுன்னு சொன்னாக்க பிராயம் சௌரி தான் சமர்ப்பிச்சுருப்ப. அந்த சௌரியில கலிகத்திரன், சந்திரன், சூரியன் இந்த மாதிரி நிறைய ஒரு ஆபரணங்கள்லாம் அதெல்லாம் இருந்துருக்கும். அதுல இப்ப இதெல்லாம் அலங்காரம். இது மொத்தமா சேர்ந்து சேவிக்கச்சே இந்த சிரத்துல ஆச்சரியமான ஒரு சேவை தான். ஆனா அந்த ஆபரணங்களே தாயாரை காட்டிலும் உயர்வாக ஆயிடுமான்னா இல்ல தாயாருடைய சிரசை காட்டிலும் உயர்வாக ஆயிடுமா? அந்த ஆபரணங்கள் தாயார அலங்கரிச்சு அது மூலமாக நிறம் பெறுகின்றன. அந்த மாதிரி பாதுகாதேவிக்கு மேல திருவடி இருந்துட்டு அந்த திருவடிக்கு ஒரு சாட்சக்கியம் ஏற்படுறதுன்றது இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தெரிவிக்கிறார். ஜகதன்முதிரக்ஷணேத்ரயாணம் அதிகாரம் மணிபாதுகே வஹந்த்யோஹ யுவயோः பரிகர்ம கோட்டிலக்னம் சரணத்வந்த்வமவைமிரங்கபக்துः பதரக்ஷிணி வத்சலானி காமம் ரகுவீரஸ்ய பதாம்புஜாதபித்வம் யதசோ பரதஸ்வயாம்சவத்வாத் ந புனஸ்தாத்ருஷபன்வபூத்வியோகம். இப்ப மேல சொன்ன விஷயத்தையே அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ற, இதுதான் சத்தியம்ன்றத சொல்ற அடுத்த ஸ்லோகத்தினால. அந்த பாதுகாதேவியினிடத்துல ஒரு பெரிய குணம் இருக்கு. அந்த குணம் என்னன்னா வாத்சல்யம் என்கிற குணம். வாத்சல்யம்னாக்கா குற்றம் பாராமை என்பதுதான் சொல்லி சொல்றோம். அந்த குற்றம் பாராமைன்றது அவிஜாத்தான்னு பெருமாளுக்கு ஒரு திருநாமம் இருக்கு. பெருமாள் சர்வஜனாக இருந்துட்டு இருக்கேன். அவருக்கு நாம பண்ண தப்பெல்லாம் அவருக்கு தெரியல அப்படின்னாக்கா அவர் தெரியாத மாதிரி ஒரு பாவனை பண்றாரு. ஆகையால அவருக்கு அவிஜாத்தான்னு பேரு இருக்கு. இப்ப இந்த வாத்சல்யம்ன்ற அதுதான் குற்றம் பாராமைன்ற ஒரு குணம். இந்த குணம் பாதுகாதேவியின் இடத்துல ரொம்ப நிறையவே இருந்துட்டு இருக்கான். அதனால பாதுகாதேவி என்ன பண்றாருனாக்கா எல்லா இடத்துலயும் ஒரு பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கா. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை இது. ஆகையால இப்ப பதரக்ஷிணி வத்சலானி காமம் ரகுவீரஸ்ய பதாம்புஜாதபித்வம். எல்லாரும் சொல்லுவான் கதாபன சங்கர தாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சன திரிவிக்ரமத்துவ சரணாம்புஜத்வயம் மதியமோத்தானம் அலங்கரிஷ்யத்தின்னு. உம்முடைய திருவடி எப்போ என் சிரஸுக்கு பூஷணமாக ஆக போறதுன்னு, அந்த திருவடி சம்பந்தம் வேணும், திருவடி சம்பந்தம் வேணும்னு மொத்த பேரும் ஏங்குவா. அந்த திருவடிக்கு அவ்வளவு பிரபாவம் இருந்துருக்கு. அந்த திருவடி தான் நம்ம எல்லாரையும் ரட்சணம் பண்றது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா சில நிகழ்வுகளை கொண்டு பார்த்தோம்னாக்கா திருவடியை காட்டிலும் பாதுகாதான் உயர்வாக இருக்குன்றது ஸ்பஷ்டமாக தெரியுது. என்ன நிகழ்வு? ராமாயணத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியை தான் சொல்ல போறேன். பதரக்ஷிணி வத்சலானி காமம் ரகுவீரஸ்ய பதாம்புஜாதபித்வம்.
ரகுவீரஸ்ய பதாம்புஜாதபி துவம் நிகாமம் வத்சலா. ஆசிரிதர்கள் விஷயத்துல ராமனுடைய திருவடியை காட்டிலும் நீ ரொம்ப ரொம்ப அந்த வாசல் என்ற குணத்தோட உடையவளாக நீ இருந்துருக்க என்று சொல்ற. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, இப்போ இந்த ராமர் காட்டுக்கு பட்டு போயிட்டு அந்த சன்னிவேசத்துல பரதன் ஊர்ல இல்ல. பரதன் வந்த பிற்பாடு தசரத சக்கரவர்த்திக்கு ஔஷதேகிகமான கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து ராமரை பாக்கிறதுக்காக வரேன். அப்ப வரச்சே அவர் நினைச்சுட்டே போறேன், சொல்லிட்டே போறேன், மொத்த பேருண்டே சொல்லிட்டு போறேன், நான் போக போறேன், ராமர் எங்க இருந்தாலும் அவர் திருவடியில போய் நெடுஞ்சான் கிடையாது, அப்படியே விழுந்துட போறேன் நானு. அப்படி விழுந்த பிற்பாடு அவர் திருவடியே கெட்டியா தள்ள புஷி பண்ணானு. அவர் ராமர் திருப்பி நாட்டுக்கு வரேன்னு சொல்ற வரைக்கும் அவர் திருவடியை நான் விடமாட்டேன், நானு அந்த திருவடியே புஷிண்டு நான் இருப்பேன்னு எல்லாம் எல்லாருடையும் சொல்லிட்டு போறேன். போறதோட மாத்திரமில்ல, அங்க போயும் அதேதான் நடக்கிறது. அங்கே பரதமாரோப்பியன்னு 2 சன்னிவேசத்துல பரதனை மடியில உட்காத்தி வச்சுட்டு ராமர் பேசுறேன். இதே சித்திரக்கூட்டத்துல ஒரு கல் தின்ன இருக்கு, அந்த கல்லுல உட்காந்து இருக்கச்சே பரதன் விழுந்து அப்படியே நெடுஞ்சான் கிடையாது, உன்னை பார்த்துட்டனேன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணுல ஜலம், அவருக்கு இதுக்கு மேல ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி அந்த ராமனுடைய திருவடியை படுத்துட்டு அப்படியே விழுந்துட்டேன். அந்த விழுந்த உடனே அவர் சிரத்துல அப்படியே ஏந்திருக்கவே மாட்டேன் அப்படி இருந்துருக்கு. அவரை தூக்கி தம் மடியில உட்காந்து வச்சுட்டு பரதா சௌக்கியமான்னு கேட்கிறாராம். அங்கே பரதமாரோப்பியன்னு அந்த இடத்துல நடக்கிறது. அந்த பரதனுக்கும் ராமனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு பாசம் அதை வெளிப்படுத்துற சமயம். இன்னும் பல இடங்கள்ல சொல்லுவேன், எங்க ஒரு இடத்துல பெரிய மழை, அதாவது குளிர்காலத்துல போகச்சே சொல்லுவேன், கதம் அவகாசத்தை சரைவாம் அவகாசத்தை பரதகான்னு சொல்லிட்டு, இவ்வளவு குளிரா இருக்குன்னு அயோத்தியில ரொம்ப குளிரா இருக்குமே, இந்த குளூர்ல போய் சரைவு நதியில போய் இந்த பிம்மல வெள்ள எப்படி சீதாமட போறானோ சீதாமரானோ தெரியலையே, பரதம் சீதாமரானோ தெரியலையேன்னு அவர் சொல்றேன். அந்த மாதிரி பரதனிடத்துல பரதனுக்கு சமமான பிராதா எனக்கு கிடையாதுன்னு சொல்லலாம் சொல்லிக்கிறேன் பல இடங்கள்ல ராமன். அதே மாதிரி இன்னொரு சமயம் புஷ்ப விமானம் இறங்குறது, அங்க இறங்கின உடனே நந்தி கிராமத்துல இறங்கின உடனே பரதன் போய் பாக்குறேன். ராமன் இறங்குற வரைக்கும் காத்துண்டு இல்லை, இவர் கிடுகிடுன்னு விமானத்துள்ள ஏறி போய் ராமனை போய் பார்க்கணும்னு அவ்வளவு ஆவல். அப்படி போகச்சே அந்த பரதன் மறுபடியும் தூக்கி மடியில உட்காத்தி வச்சுட்டு, பரதா சௌக்கியமா இருக்கியா என்று கேட்கிறேன் ராமன். இப்படி இவ்வளவு பாச பிணைப்போடு இருந்திருக்கிற பரதாழ்வான் பிரார்த்திக்கிறேன், இந்த திருவடியோடு கூட அந்த திருவடி இடத்துல பிரார்த்திக்கிறேன், நீ வந்துடணும், ராஜ்ய சாசனம் பண்ணணும், நேரே வந்துடணும்னு சொல்லி சொன்னார். ஆனா அப்ப அந்த திருவடி ஒத்துக்கல, நான் வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அப்போ என்ன அந்த திருவடி அது புறப்பட்டாதான் அதனுடைய அம்சம்ன்றது பரதனுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப அது இல்ல, பாதுகையை கொடுத்துட்டேன், பாதுகா தேவியோட போயாச்சு. அப்ப அந்த பாதுகா தேவி அங்க வந்த உடனே 2 விதத்துல பரதனுக்கு அனுகிரகம் பண்ற. ஒண்ணு, ராமனுக்கு பிரதிநிதியாக இருந்து ராஜ்ய சாசனம் பண்றா. இன்னொன்னு, பரதன் விரும்புறதெல்லாம் ராமனுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்றதுதான். ஆனா அந்த திருவடியால அந்த பரதனுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா பாதுகா தேவி திருவடி ஸ்தானத்துல இருந்துட்டு அதுக்கு பிரதியாக இருந்துட்டு, நான் உன்னோட இருந்துட்டு இருக்கேன், எனக்கு கைங்கரியம் பண்ணாலே அந்த திருவடிக்கு கைங்கரியம் பண்ணுதாகவும் நீ விசாரப்படாதன்னு. அதுக்கப்புறம் பரதன் விசாரமே படல, அப்படியே நிம்மதியா இருந்தது. ராமர் வர வரைக்கும் அந்த 14 வருஷம் எத்தனை சொல்லியிருக்கோ அந்த நாளை எண்ணிண்டு அவர் இருந்து.
ஆகையால இப்போ அந்த வாத்சல்யம்ன்ற குணம் யாருக்கு அதிகமா இருக்கு? திருவடிகளுக்கா பாதுகைகளுக்கான்னாக்க பாதுகைகளுக்கு தான்றது இதுல இருந்து ஸ்பஷ்டமா இருக்குன்னு சொல்ற. பதரட்சிணி வத்சலா நிகாமம் ரகுவீரஸ்ய பதாம்புஜாதபித்வம் யதசௌ பரதஸ்த்வயாம் ஷவத்வாதி துவயா உன்னை கொண்டு அம்சவத்வா தன் பாகம் பெற்றவன் அதனாலேன்னு. அதாவது அவனுடைய பாகம் என்ன? கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை பெற்றவனாக ஆறுது எதை கொண்டுன்னா பாதுகாதேவியே அழைச்சிட்டு போனதுனால, அந்த சிரத்துல தரிச்சுட்டு போனதுனாலதான் நபுனஸ்தாத்ருஷபன்வபூத்வியோகம். இத்தனை நாள் வரைக்கும் இந்த பெருமாளுடைய திருவடி, அந்த திருவடிக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சான். அதாவது பரதர் நினைச்ச அந்த பரதன் நினைக்கச்சே கூட அவரால் அந்த கைங்கரியம் பண்ண முடியல. பண்ண முடியாததுனால மனசுல ரொம்ப ரொம்ப துக்கம். அந்த துக்கத்தை இப்ப பாதுகாதேவிக்கு கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்ச பிற்பாடு அந்த பிரிவுனால வரக்கூடிய துக்கமே இல்லாத ராமனே அங்க எழுந்தொள்ளி இருக்க மாதிரி நினைச்சுட்டு கைங்கரியம் பண்ணினதுனால அந்த பரதனுக்கு துக்கமே இல்லாத போயிட்டுன்னு சொல்லி சொல்ற. பதரட்சிணி வத்சலானி காமம் ரகுவீரஸ்ய பதாம்புஜாதபித்வம் யதசௌ பரதஸ்த்வயாம் ஷவத்வாத் ந புனஸ்தாத்ருஷபன்வபூத்வியோகம் அபிகம்ய முகுந்த பாதுகே த்வாம் அபநீதாதபவாரணைः சிரோபிः ஹரிதாம் பதயோ துராபவன்யைः அனகச்சாயமவாப்னுவந்தி போகம். வாத்சல்ய அதிசயம், பாதுகையினுடைய வாத்சல்ய அதிசயத்தை சொல்ற. நம்மளிடத்துல எவ்வளவு வாத்சல்யத்தோட இருந்துருக்கா பாதுகாதேவின்றது. அது முதல்ல திருவடியை காட்டிலும் பாதுகைக்கு வாத்சல்யம் அதிகம்னு பொதுவா சொன்ன. நம்மளிடத்துல எவ்வளவு வாத்சல்யத்தோட இருந்துருக்கான்னா, இந்திரன் முதலிய தேவதைகள்லாம் பாதுகையை சேவிக்கிறதுக்கோசரம் வரலாம். அவ வந்தான்னா பெரிய ராஜா வச்சா அவள்லாம் திக்பாலக்கால் வச்ச. அப்ப அந்த திக்பாலக்காலாக இருந்து ராஜாவா இருக்கிறபடினால அவள்லாம் என்ன பண்றான்னாக்க சத்திரம் சாமரம் கொடை சாமரம் இதெல்லாத்தோடையும் வந்து நீ வரா, அங்கேருந்து வராது. எல்லாரும் எல்லாம் கொடை கடை எல்லாம் பிடிச்சுட்டு வரலாம். ஆனா கோபுர வாசப்படி வரைக்கும் தான். அந்த கோபுர வாசப்படி தாண்டி உள்ள வந்தாய் போச்சுன்னாக்கா கொடையோ இந்த அவளுடைய கட்டியம் சொல்றதோ ராஜாதி ராஜராஜ மார்த்தாண்டன்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுக்கு கட்டியக்காரன் என்ன சொல்லிட்டு போவாள, அது எதுவுமே கிடையாது. கோபுரவாசப்படி உள்ள நுழைஞ்சாய் போச்சுன்னாக்க எல்லார மாதிரியும் தான் இந்த ராஜாவும் உள்ள போய் பெருமாளை சேவிக்கணும். இப்போ இந்திரன் முதலானவர்கள்லாம் என்ன பண்றான்னாக்கா, இவெல்லாம் வந்து திக்பாலக்கால் தேவலோகத்தை ஆள்பவர்கள், அப்படிப்பட்ட பெரிய பதவியில இருந்துருக்கவாள்லாம் இந்த பாதுகை ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு வந்து அந்த ரங்காரங்க கோபுரத்துள்ள நுழைஞ்சாயிப்போச்சு. அந்த கோபுரத்துள்ள நுழைஞ்சாயிப்போச்சுன்னாக்க அதுக்கப்புறமா அவளுக்கு அந்த அது வரைக்கும் தான் அந்த கொடையை பிடிச்சிட்டு போறது, சாமரம் வீசிட்டு வருது, யானை மேல வருது, குதிரை மேல வருது, எல்லாம் இருக்கும். அது முந்து போச்சுன்னா எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. அபிகம்ய முகுந்த பாதுகே துவாம், ஹே முகுந்த பாதுகே துவாம் அபிகம்ய, உன்னை அடைந்து என்ன பண்றேன்னா அபநீதாதபவாரணை சிரோபிஹி, அபநீதாதபவாரணை சிரோபிஹி, சிரோபிஹி அவளுடைய தலைகள்லாம் இருக்கு. அதாவது இதுவரைக்கும் அந்த வெயில் மேல படாத இருக்கிறதுக்கு கொடை பிடிச்சுட்டெல்லாம் வந்திருந்தா, அந்த கொடையெல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு வருமா அப்படியே வர. ஹரிதாம் பதயஹ துராபமன்யைஹி அனகச்சாயமவாப்னுவந்தி போகம். ஹரிதாம் பதயஹன்னு சொல்லச்சு திக்பாலகர்கள்னு அர்த்தம். அந்த திக்பாலகர்களாக இருக்கிறவன் இந்திரன், அக்னி முதலானவர்கள் 8 பேரும் சொல்றா. அவள்லாம் அந்யைஹி துராபம்,
அனகச்சாயம் போகம் அவாப்னுவந்தி. இதுதான் இந்த ஸ்லோகத்துல சாரமான விஷயம். பாதுகா தேவி தவிர வேற யாரையான வணங்கினவர்களாக இருந்தாள்னாக்க அவளால் அடையவே முடியாததாக இருந்திருக்கு. அனகச்சாயம், துளி கூட தாபம் இல்லாமல் அந்த ஒரு முழு நிழல் அந்த ஐஸ்வர்ய போகம் இருக்க, அந்த ஐஸ்வர்ய போகத்தை பெறுகிறார்கள்னு சொல்றோம். என்ன அர்த்தம் இந்த இடத்துல? என்ன, பாதுகா தேவிய ஆசிரியிச்சாச்சுன்னாக்க மீதி தேவதைகளால கொடுக்க முடியாத பலன்களை எல்லாம் கூட பாதுகா தேவி கொடுத்துருவா. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், பாதுகா கொடுக்கிற மாதிரி ரட்சணம் பண்ற மாதிரி ரட்சணம் யாராலையும் பண்ண முடியாது. பாதுகையினுடைய நிழல்ல நாம நின்றுட்டோம்னாக்க எந்த சூரியனோ எந்த காத்தோ, அதாவது எந்த வெயிலோ மழையோ எதுவும் அணுகாது. இதுல இருந்து சொல்றது என்ன, பாதுகை ரட்சணத்துல இருக்கிறவாளுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராதுன்னு சொல்ற. அஷ்டபுஜாஷ்டத்துல பயங்குதஸ்யா ஸ்வை சானுகம்பே ரட்சாங்குதஸ்யா ஸ்வை ஜாதரோஷேன்னு சாதிக்கிற. அந்த பாதுகா தேவி கணக்கு நம்மளிடத்துல பிரீத்தியோட கணக்கு இருந்துட்டாங்கனாக்க, அதாவது பெருமாள் நம்மளிடத்துல பிரீத்தியோட அனுகம்பையோடு இருந்துட்டாருனாக்க யாருக்கு நாம பயப்படணும். இதே பெருமாளுடைய சீற்றத்துக்கு நாம உள்ளாயிட்டோம்னாக்க யாராலையும் நம்மள ரட்சிக்க முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல சொல்ற விஷயம் என்னன்னாக்க, பாதுகா தேவியினுடைய அனுகிரகம் இருந்துட்டோம்னாக்க மீதி பேரால கொடுக்க முடியாத பாக்கியங்கள் போகங்கள் எல்லாவற்றையும் நாம பெறலாம். அந்த பாதுகையினுடைய அனுகிரகம் இல்லாத போயிடுச்சுன்னாக்க எந்த போகமும் நமக்கு ஏற்படாதுன்னு அர்த்தம் ஏற்படுறது. இப்படி நம்ம எல்லாரையும் பாதுகா தேவி ரட்சணம் பண்ணிட்டு இருக்கா. அவள் திருவடி காட்டிலும் மேம்பட்டவளாக பாதுகா தேவி நமக்கு அனுகிரகம் பண்றான்னு இந்த ஸ்லோகங்களால நாம தெரிஞ்சிருந்தோம். இன்றைய முதல் ஸ்லோகத்துல வரச்சு மக்குடேட்டு நிவச்ச திக்பதினாம் பதிபத்தி, அதாவது வரச்சே ஒரு மகானுபாவாளாக பெரியவாளா இருந்துருக்கிறவா தனக்கு கிடைக்கக்கூடிய பெருமையோ சிறுமையோ அது எதையும் பொருட்படுத்த மாட்டார். அவளுடைய முக்கியோத்தியமா, அதாவது முக்கியமான ஒரு எண்ணமாக இருக்கு பாருங்க, அந்த ரட்சணம் பண்ணணும்ன்றது வரைச்சு அதுலதான் குறிக்கோளா இருப்பாளே தவிர இந்த ரட்சண சமயத்துல தனக்கு வரக்கூடிய மானாவமானங்கள் எதையும் பொருட்படுத்த மாட்டார். மேல இருக்கிறதோ கீழே இருக்கிறதோ எதையும் பொருட்படுத்த மாட்டான்னு சொல்றேன். அந்த மாதிரி நாம ஒரு நல்ல காரியம் பண்ணோம்னாக்க அதுல எத்தனையோ மானாவமானங்கள்லாம் வரும். சில பேர் பரிகாசம் பண்ணுவா, இவன் நிச்சயம் போய் கோவிலுக்கு போய் கோலம் போட்டு வரா அப்படின்னாக்க அதை பரிகாசம் பண்றவாளும் லோகத்துல இருந்திருந்தா இருந்துருக்க. ஆகையால இது ஒரு நல்ல காரியம் பண்ண 4 பேர் தப்பாதான் சொல்லுவா. அதை பொருட்படுத்தாத நல்ல காரியம் பண்ணணும்ன்றது முதல்ல சொல்றார். ரெண்டாவது விஷயத்துல என்ன அப்படின்னு கேட்டேன், பெருமாளுடைய திருவடிக்கு மேல பாதுகைக்கு உகந்தது அதாவது இருந்துருக்கு சொன்னவனுக்கு, அதாவது பெருமாளுடைய திருவடிகளை கூட பாதுகைக்கு அலங்காரமாக இருக்குன்னு சொல்ற. எப்பவும் சில சமயங்கள்ல நல்ல மனுஷாலா இருந்தாள்னாக்க அவளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கௌரவம்ன்றது இருக்கு பாருங்க, அவ பண்ற காரியத்தினால வரக்கூடிய கௌரவம் இருக்க, அந்த கௌரவங்கள்லாம் தானா அவளுக்கு அலங்காரமாகுமே தவிர அவ அபேட்சிச்சு பண்ணணும்ன்றது அவ விரும்பி வருதுன்றது இல்லை. அந்த கௌரவங்களோ பதவியோ அல்லது ஒரு அவளுக்கு உண்டான பட்டமோ எல்லாம் தானா வந்து அவளை கௌரவப்படுத்தும், நல்ல மனுஷால கௌரவப்படுத்தும். இவ பதவிக்கோ பட்டத்துக்கோ விரும்பி போக மாட்டா என்கிற விஷயத்த அடுத்த சொல்ற. இது ஒரு நடந்துக்கணும். அந்த பாதுகா தேவி நம்மளிடத்துல அவ்வளவு பிரீத்தியோடு இருந்துருக்கா. அதனால அந்த பாதுகா தேவியினுடைய அனுகிரகம் இருந்துட்டோம்னாக்கா போறோம், வேற எதை பத்தியும் சிந்திக்க வேண்டாம்ன்றதையும் சொல்ற. இன்னொரு விஷயம்,
இந்த பாதுகாதேவி வெறும் மோட்சம் தான் கொடுப்பாளோ, மீதி எல்லாம் கொடுக்க மாட்டாளோன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம எப்படிப்பட்ட என்ன விரும்புறோமோ சாஸ்திரியமாக நாம விரும்பக்கூடிய விஷயங்களை பாதுகாதேவி கட்டாயம் நமக்கு கொடுத்து அனுகிரகிப்பா. நம்ம விஷயத்துல ஒரு குற்றம் பார்க்காதவளாக அவள் இருப்பா. ஆகையால அந்த பாதுகையினுடைய நிழல்ல நம்ம ஒதுங்கி இருந்தோமானாக்க நமக்கு சகல சிரேயஸும் ஏற்படும்னு இந்த ஸ்லோகங்கள்னால சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிற. அந்த தேசிகன் சுவாமி அவர் பாரித்த மாதிரி பாதுகையினுடைய நிழல்ல நாமளும் ஒதுங்கி இருந்துட்டு நாமும் இந்த சம்சார தாபங்கள்லாம் நம்ம அணுகாதபடி அந்த பகவத் விஷயத்துல ஒரு ஈடுபாடோட இருப்பதற்கு சுவாமியும் பாதுகாதேவியும் தான் அனுகிரகம் பண்ணும். அவளிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.